ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு டே 1. ஸோ இன்னைக்கு காலைல ஒரு 4:30 மணி போல் எழுந்திரிச்சிட்டு ரெடியாகி ஸோ ரன்னிங் போகலான்னு வந்தேன். ஸோ மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 5:30 ஆச்சு. ஸோ அங்கே ஒரு இருட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்துட்டு இன்னைக்கு டே 1 ஆரம்பித்தா டே 1 கரெக்டாக நம்ம ஆரம்பிச்சோம்னா அப்படியே நம்மளோட பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபிட்டாக போனால் நம்ம லைஃபுக்கும் நல்லது. ஸோ உங்களோட உடம்பை நீங்கள் சேஃப்டி வச்சுக்கோங்க. டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு உடம்பு இல்லைன்னா முடியாமல் போச்சுன்னா உங்கள் வேலைக்கும் உங்கள் படிப்புக்கும் ஒரு ரீசன் கிடையாது. ஸோ உங்கள் உடம்பு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என்னோட டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th நாடு ரோட்லேருந்து கோயில் இருக்குது, அமௌண்ட் கோயில் முடி. ஸோ அதை முடி கொஞ்சம் போகணும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 4:30 முடி ரன்னிங் தான் இனிமேல் டெய்லி. அதாவது எடுத்தவனே ஓடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு முடியாது. ஸோ நீங்கள் உடம்பு ரெடி பண்ணுங்கள். ஸோ அவங்க போக நான் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக 5:31 ஆச்சு, 31 or 32 ஆச்சு. ஸோ அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் ஓட போகிறேன். ஸோ எனக்கு என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நமக்கு ஒன்றுமே இல்லை கிடையாது. உங்களோட உடம்பு ரொம்ப மெயின். கண்டமேனு கூப்பிட்டு வளர்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலவு வைக்கணும். அதனால் கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு கரெக்டாக அவங்க பார்த்துக்கோங்க. நானும் டயட்டுலாம் கேட்டால் நானும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நானும் போய் கொஞ்சம் நடக்கிறேன். வாங்க, நானாக பாதி பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இருங்க காட்டுறேன். ஸோ நான் கரெக்டாக என் ஸ்டேஜ் கரெக்டாக வந்துட்டேன். நான் போகிற இடம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இல்லை இருட்டாக இருக்குது. வண்டி மட்டும் போய் காட்டுவாங்க எப்படி இருட்டாக இருக்குன்னு. எப்படி இருட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ டைம் கரெக்டாக 5:45. எனக்கு கரெக்டாக அந்த இடத்த தாண்ட அந்த இடத்துல பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜிலேருந்து பிரிட்ஜு கூட இல்லை, அது அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. அதாவது இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ்.
அது வந்து அது அங்கே மீன்லாம் வச்சுப்பாங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்து நடக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். நடந்தாலும் இப்போ நான் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ பக்கம் மேலே ஆச்சு. நான் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கணும். இப்போ நான் கரெக்டாக வந்துட்டு எங்கே இருக்கேன்னா TN43, அதாவது 4 ரோடுக்கு முன்னாடி அதை தாண்டி அங்கே தாண்டி இன்னும் இருக்குது இந்த கிரவுண்டுக்கிட்ட. இப்போ நான் அங்கேருந்து அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி ஆரம்பிச்சோம்னா அப்படியே ரன்னிங் போக எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ½ மேலே நடந்துட்டேன். இவங்க வேறு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் நிறைய மாதிரி இருந்துச்சு. அங்கிட்ட 40 கிட்ட இருக்கேன். சரிதா, இங்கே தான் இவன் வந்தான், இந்த வாசன்றது ஒருத்தன். அவன் என் ஃப்ரெண்டு தான். என் கூட தான் பிடிச்சான். ஸோ பாருங்க ஒரு விட்டாக இருக்குது. லைக் பண்ணுறேன். பார்த்தீங்களா விட்டாக இருக்குது. இது TN43. அந்த ஆந்திர பார்த்தீங்களா, அந்த TN43 பார்த்தீங்க. ரோட பிரித்து போட்டுருக்கேன். என்ன கொடுக்கணும் டெக்கரேஷன். ஆமாம், இப்போ நான் வந்து இவங்க எப்படி போட்டால் நான் எப்படி போகிறது? அவ்வளோ இருட்டாக இருக்குது. இதை வந்து தெரியுமா? பாருங்க எப்படி வண்டியோட வருது. கரெக்டாக நான் ஹோட்டலுக்கு கிட்ட வந்துட்டேன். இல்லை அந்த ஹோட்டல் இந்த ரிசார்ட் செம்மையாக இருக்கும் இதெல்லாம். ஸோ கைஸ், நான் இப்போ கரெக்டாக நம்ம ஓடலாமா இல்லை நம்ம ஓடலாம்? நான் ஓடணும். நான் ஓடணும். என்ன வரணும் ஏறி மிஸ் போயிட்டு கரெக்டாக ஓட ஆரம்பிச்சேன். ஓகே, அந்த ஊட்டி பசங்க வெயிட்டிங் பாருங்க. நான் காட்டுறேன். அந்த இடத்துல எவ்வளோ மரம் தெரியுமா? இனிமே இல்லை. சரி, அழகாக இருந்துச்சு தெரியுமா? நல்லா காற்று வரும். நானும் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது இப்போ ஹீட்டான மாதிரி அப்படியே ஓடலாமா? நம்ம கற்றுக்கும் ஒரு சோசத்தை இல்லை. நான் ரன்னிங் போகிறப்ப பேசக்கூடாது, அமைதியாக அப்படியே போகணும். ஸோ கைஸ், உங்களுக்கு நான் போகும்போது அப்படி பண்ணுறேன். ஸோ see you soon. Bye 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 bye. பார்த்தீங்களா, சின்ன இருக்குது மாச மலை, அதுக்கு மேலே ஊட்டி மலை. ஸோ
அந்த கடை தாண்டினப்புறமே தண்ணி தான். இப்போ கரெக்டாக கும்பகோணம் போய்கிட்ட வந்தாச்சு, முடிச்சாச்சு. இது என்னோட ஸோ அப்போ நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 7 வாங்க வெயில் காட்டு. இதுக்குள்ளே போனோம். அங்கேருந்து இந்த சைடு இந்த சந்தில் ஒரு மலை தெரிவிப்பாங்க, இந்த சந்தில் அங்கே. ஸோ இப்படி கொட்டாய்க்கு பார்த்தீங்களா? அப்புறம் அப்படியே ஃபேமிலிங்களா வெரி ஹாப்பி குட் மார்னிங். அப்படி கம்மியாக தான்